கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கும் நிறைந்தவர் விடுதியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதரவாக எடுத்துக்கொண்ட வசனம் யாக்கோபு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பெருமையாக இருக்கக்கூடாது என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த உலகத்தில் படிப்பை குறித்தான பெருமை அனைவருக்கும் உண்டு. நான் நன்றாக படிக்கிறேன், நான் நன்றாக நினைச்சிறேன், முதல்ல வருகிறேன், யாருமே என்னை கடல் வர முடியாதுன்னு சொல்லி பெருமையாக இருக்கலாம். அடுத்து என்ன நினைச்சோம்னா, தொழிலை குறித்து பெருமையாக இருக்கலாம். என்ன மாதிரி யாரும் தொழில் பண்ண முடியாது, நான் தான் எல்லாருமே நினைச்சிறேன், தைரியமாக செய்கிறேன், எல்லாரும் மாதிரி விட நான் மேன்மையாக பண்ணுறேன் தொழிலை குறித்து பெருமையாக இருக்கலாம். இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க குடும்பத்தினுடைய பின்னணியத்தை குறித்து என்ன செய்யலாம், அவங்க பெருமை பண்ணலாம். என் குடும்பம் அப்படிப்பட்டது, என் குடும்பம் பெரிய குடும்பம், என் குடும்பம் அப்படிப்பட்டதுன்னு சொல்லி பெருமையாக சொல்லலாம். இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம்னா, தங்களுடைய படிப்பை என்ன செய்யலாம், பெருமையாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி யாரும் படிக்கலை, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எல்லோரும் எனக்கு குறையாக தான் படிச்சிருக்காங்க, பெருமையாக சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அனைவரும் சொல்லலாம், என்னுடைய சொத்துக்கள் பெரியதாக இருக்குது, என்ன மாதிரி யாரும் சொத்து சம்பாதிக்கலை அப்படின்னு பெருமை சொல்லலாம். இன்னும் பல விதங்களில் பல மக்கள் விஷயம் பெருமையாக இருக்கலாம், பெருமையாக சொல்லலாம். இந்த பெருமையானது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். பொதுவாக பெருமைக்கு என்ன அர்த்தம்னா, மன மேட்டிமைன்னு அர்த்தம். இந்த மனம் மேட்டிமையாக எண்ணக்கூடிய ஒரு காரியத்துக்கு தான் பெருமை என்று பெயர். அப்போ பல விதங்களில் இந்த உலகத்தில் பெருமைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம ஒவ்வொருவருக்கும் பெருமையானது, மன மேட்டிமையானது ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது என்று சொன்னால், வேதம் சொல்கிறது யாக்கோபு 4:6 பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெருமை எந்த வகையிலையும் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, தெய்வ பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறார். இதை ஆண்டு விரும்புகிறார். சரி, பெருமையாக இருந்தால் தேவன் நேரத்து நிற்பார் சொல்லி பார்க்கணும். தேவனுக்கு பிடிக்காதுன்னு பார்த்தோம். சரி, யார் பெருமையாக இருந்தாங்க, யாரை தேவன் எதிர்த்து நின்னார் அப்படிங்கிறத எடுத்துக்காட்ட பார்ப்போம். அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜாவை இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டாக பார்ப்போம். பல விதங்களில் தாவீது ராஜாவை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்துருக்கோம், உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் தேவன் அவனை உயர்த்தி அவனை மாமன்னனாக ராஜாதி ராஜாவாக வைத்திருந்த அந்த சூழ்நிலையில் திரளான அதிகாரமும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் கொடுத்திருந்தார், மேன்மையை கொடுத்திருந்தார், அவனோடு இருந்தாலும் தாவீதுக்குள்ள ஒரு சின்ன பெருமை வந்தது. என்னென்னா, ஜனங்களை என்ன வேண்டும், ஜனங்களை என்ன செய்யணும், எத்தனை பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்கணும், இன்னும் நம்ம அந்த எண்ணிக்கை வச்சு நம்ம பல காரியம் சாதிக்கலாங்கிற ஒரு சின்ன பெருமை என்ன செய்கிறது தாவீதுக்குள்ள உருவாக ஆரம்பித்தது. அப்போ அந்த அளவுக்கு மனுஷனியா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். சாத்தானும் என்ன செஞ்சுட்டு தாவீதை ஏறி விட்டுது, இவன் இடம் கொடுத்துட்டான். இதெல்லாம் தேவனுடைய அனுமதியோடு நடக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது படைத்தலைவராக யோவாபை அழைத்து ஜனங்களை ஜனங்களை எண்ணிக்கையே வேலை என்ன அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து சொல்கிறான். ஆனால் யோவாப் சொல்கிறாரு, ஆண்டவர் ஜனங்களை ஆசீர்வதிப்பாராங்க, பெருக செய்வாராங்க, எதுக்கு இப்போ என்னன்னு தடை போடுறாரு. அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறேன் நீ செய் ராஜா அப்படின்னு சொல்லி மனம் மேட்டுமே கொண்டு என்ன செய்தான், செய்ய ஆரம்பித்தான், சொல்ல ஆரம்பித்தான். ராஜாவின் வார்த்தையாக இருக்கிறனால அவன் வழி இல்லாமல் என்ன செய்தான், வெறுப்போடு அருவறுப்பாக பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணிட்டு சரின்னு போய் எண்ண ஆரம்பித்தான். இப்படி என்னென்ன இந்த காரியமானது தேவன் பார்வையில் அது கோபத்தை ஏற்படுத்தி பொல்லாப்பாய் காணப்பட்டது. உடனே தேவன் என்ன செய்தார், காத்துங்கிற தீர்க்கதரிசியை தாவீதுக்கு அனுப்புகிறார். உன்னுடைய மன மேட்டிமை, உன்னுடைய பெருமை தேவையில்லாத காரியம். நீ இப்படி ஜனங்கள் மேல ஒரு என்ன செய்த, ஒரு பெருமையாக இருந்து நீ ஜனங்களை என்ன சொன்னது நிமித்தம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நினைக்கிறேன் 3 ஆப்ஷன் தரேன், அதில் நீ புரிஞ்சுக்கோ. ஒன்று எதிரிகள் உன்னை பின்தொடரணுமா, இல்லை கொள்ளுமை அனுப்புவா, இல்லை பஞ்ச வரணுமான்னு சொல்லி ஆண்டவர் நான் கேட்குறேன். இது ஏதாவது ஒரு நடக்கும், தெரிந்து கொள். உடனே தாவீது அப்படியே தன் தவறை அப்போ உணர்ந்து, நான் பாவம் செய்தவன் நான் அல்லவா, இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், எதிரிகள்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, எதிரிகள் திறக்கிறதுக்கு நான் மாட்டேன், இதுவரைக்கும் நான் ஜெயிச்சுட்டே இருந்தேன், எதிரிகள் என்ன திறக்கிற மாதிரி நான் நடக்க மாட்டேன், பஞ்சமும் வர வேண்டாம், உங்கள் கையிலே விழுந்து விடுகிறேன்னு சொல்லி ஒப்புடுகிறேன்னு சொல்லி தாவீது மனுஷன் கையில் விட மாட்டேன், தேவன் கையில் விழுகிறேன்னு சொன்னார். தேவன் கொள்ளை நோயை அனுப்பினார். பாருங்கள், அநேக ஜனங்கள் இழந்தார்கள், இறந்து போனார்கள், அநேக குடும்பங்கள் இழந்து போன சொல்ல ஆரம்பிச்சது. இவன் செய்த அதிகாரத்தில் இவன் செய்த ஒரு பெருமையின் நிமித்தம்
எத்தனையோ ஜனங்கள் இழந்தாங்க. கணவனை இழந்த மனைவிகள், மனைவியை இழந்த கணவன்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகள் இழந்த பெற்றோர்கள், இன்று பலதரப்பட்ட ஜனங்கள் தாவீதுடைய பெருமை நிமித்தம் இறந்து போனார்கள். உடனே தாவீது சொல்கிறாரு, பார்த்துக்கிட்டு, பாவம் செய்தவன் நான் அல்லவா, பெருமை கொண்டவன் நான் அல்லவா, இந்த ஜனங்களாகிய ஆடுகள் என்ன செய்தது, என்ன தண்டீங்க, எனக்கு என் குடும்பத்துக்கு விரோதமாக கருத்துடைக்காரா இருக்கட்டும்னு அழுகிறார். உடனே தேவன் என்ன செய்கிறார், இறக்கப்பட்டு தண்டனை கொடுத்த பிறகு ஏற்றுன பிறகு தூதனை பார்த்து பட்டயத்தை கீழே போடுங்க. பட்டயங்கிறது கருத்துடைய பட்டயம் ஒரு கொள்ளை நோய் போதுங்கிற பிறகு ஓர்னாங்கிற ஒரு மனுஷனுடைய அந்த களத்தில் பலிபீடத்தை உண்டாக்கி பலி செலுத்துன்னு சொல்கிறாரு. பிறகு காத்திருக்கிறத சொல்லி அவர் பலி செலுத்தி போகிறார். சம்பவம் முடிந்தது. அதன் பிறகு தாவீது மனம் திரும்பி ஆண்டவட்ட மனம் பொருந்தி தன் செய்க மனம் வருந்தி என்ன செய்யலாம், ஆண்டவட்ட வாரம். இதை கேட்டுக்கொடுக்குற ஒவ்வொரு தேவஜனமும் தெரிந்து கொள்கிற விஷயங்கள் சொன்னால், நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், ஊழியம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம், படிக்கலாம், பல விதங்களில் கற்றுக்காக செயல்படலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தாவீது ராஜா, தேவனுக்கு பிரியமான தாவீது ராஜாவுடைய இருதயத்திலேயே சின்ன பெருமை வந்ததுனால அவரே தேவன் ஏற்று நிற்க ஆரம்பிச்சிட்டார். அவனுக்கே தண்டனை கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ அது உண்மைன்னா நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோங்கிறதுக்காண்டி நம்ம பெருமை கொள்ளலாம்னு தேவன் சொல்லவே இல்லை. அதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரிகளும், ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தெரிந்து கொள்கிற ஒரே ஒரு விஷயம்னா, வாழ்க்கையில் தாழ்மை வேண்டும், பெருமையே வரக்கூடாது, பெருமையான எண்ணங்கள் வந்துடக்கூடாது. இதை குறித்து, மூடியதை குறித்தோ, அல்லது நம்ம படித்த படிப்பை குறித்தோ, அறிவை குறித்தோ, அல்லது நம்முடைய சமுதாயத்தை குறித்தோ, அல்லது பின்னணியத்தை குறித்தோ, அல்லது மற்ற தொழிலை குறித்தோ, மற்ற எந்த கதை குறித்தும் கடுகளவு கூட பெருமையானது வந்துவிடக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தாவீது ராஜா பாருங்கள். அப்போ தாவீது ஆண்டோட பிள்ளையாக இருந்தாலும் தேவன் அவனுக்கு என்ன செய்தார், அவனுக்கு என்ன செய்யணும் செய்தார். அப்போ நாமும் வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தில் பெருமை வந்திருக்குது, இதிலெல்லாம் பெருமை இருந்திருக்கணும் அப்படிங்கிற யோசித்து பார்த்து அந்த பெருமையை நம்ம என்ன செய்யணும், உதறி போட்டு தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாக்கோபு 4 வசனங்களுக்கு பெருமையில் தேவன் எதிர்த்து நிற்கிறார். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் இதுவரை ஒருவேளை பெருமையாக இருந்தாலே இல்லை இப்படி இருந்தீங்கன்னா தெரியாது, அதோட மன்னிப்பு கேட்டு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. பெருமையை எடுத்து போட்டு தாழ்மை அணிந்து கொள்வோம். தேவனுக்கு உண்மையாக இருப்போம். தேவனுடைய இரக்கத்தை பெற்று தொடர்ந்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி, தொடர்ந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்று அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் முன்னேறி வர வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்த ஊழியங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.